ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பேச போற மூவி 28 இயர்ஸ் லேட்டர் த போன் டெம்பிள். இந்த சினிமா ஆக்சுவலி 2025லயே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தமிழ் லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங்க்கு வந்துடுச்சு. ஸோ பேசிக் ஸ்டோரி ஸ்பாய்லர் இல்லாம இந்த மூவி ஸ்டோரி முழுசும் ஒரு போஸ்ட் அபாகலிப்டிக் உலகத்துல, அதாவது ஜாம்பீஸ் ஆன உலகத்துல நடக்குது. இதுல மெயினா 2 ட்ராக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், டாக்டர் இயான் கெல்சன்கிற ஒரு பர்சன் இறந்து போனவங்களோட ஸ்கல்ஸ் மற்றும் எலும்புகளை வச்சு ஒரு போன் டெம்பிள் கட்டிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஆல்ஃபா ஜாம்பியை பிடிச்சி அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடா அந்த ஜாம்பி கிட்ட மனுஷ குணங்கள் வர ஆரம்பிக்குது. இப்போ செகண்ட் ட்ராக் பார்த்தா நம்ம ஸ்பைக்ங்கிற பையன் த ஜிம்மிஸ்ங்கிற ஒரு சைக்கோ கல்ட் குரூப் கிட்ட மாட்டிக்கிறான். இவங்க ஜாம்பீஸை விட ரொம்ப கொடூரமான ஆளுங்க. இவங்க கிட்ட இருந்து ஸ்பைக் எப்படி தப்பிச்சான்? ஜாம்பீஸை விட மனுஷங்களே ரொம்ப ஆபத்தானவங்கன்னு தெரிஞ்ச இந்த உலகத்துல கடைசியில யாரு உயிரோட இருக்காங்கங்கிறது தான் கதை. இந்த மூவி பார்த்ததும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான். பார்ட் 1 பார்க்கும்போது இருந்த எக்ஸைட்மெண்ட் இதுல கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஹாலிவுட்ல கூட இந்த சினிமா பெருசா மேஜிக் எதுவும் கிரியேட் பண்ணல. அதனால பட்ஜெட் $63 மில்லியன் கலெக்ஷன்ஸ் மட்டும் 57 மில்லியன்ஸ் கிட்ட நின்னு ஃபிளாப் மார்க் வாங்கிடுச்சு. ஸோ சினிமால காட்டின மெயின் தீம் நல்லா இருக்கு. ஜாம்பீஸோட பயத்தை விட மனுஷங்களோட கொடூரம் எவ்வளவு தருணமா இருக்குங்கிறத ரொம்ப டார்க்கா ராவா காட்டியிருக்காங்க. நியா டகோஸ்டா டைரக்ஷன் அண்ட் டென்ஷன் பில்டப் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அந்த பயமான மூட பெர்ஃபெக்டா கேரி பண்ணிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த ஆக்ஷன் சீக்வென்சஸ் இதுல குறைஞ்சிருக்கு. ஜாம்பீஸ் கூட ரெச்ச ஆக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்றவங்கள இது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணும். போன் டெம்பிள் ட்ராக் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா ஃபீல் ஆகுது. எல்லாருக்கும் ஈஸியா புரியாம போகலாம். எடிட்டிங் இன்னும் ஷார்ப்பா இருந்திருக்கணும். ஸ்டோரி சில இடத்துல ஸ்லோவா போகுது. ஸோ ஓவராலா உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ் பிடிக்கும்னா நெட்ஃப்ளிக்ஸ்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஆனா இதுல எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் அண்ட் நியூடிட்டி இருக்கு. நான் இந்த மூவி பார்க்கும்போது கூட ரொம்ப இன்கன்வீனியன்ட்டா ஃபீல் ஆனேன். ஸோ ஃபேமிலி அண்ட் பசங்க கூட சேர்ந்து பார்க்க வேண்டாம்னு என்னோட சஜஷன். நான் இந்த மூவிக்கு கொடுக்குற என்னோட ரேட்டிங் 2.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. நீங்க ஆல்ரெடி இந்த சினிமா பார்த்திருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணா போதும். நம்ம கனெக்ஷன் இப்படியே கண்டினியூ ஆகணும்னா சப்ஸ்கிரைப் மேல ஒரு சிங்கிள் டேப் பண்ணா போதும். நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.